ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நீ தானே அப்பான்னு சொன்ன, உன் புள்ள நானு. அப்பா நான் நம்ம வீட்லயே வேலை செய்யறேன்பா. நான் இல்லடா, நீ போய் கொத்தடிமை போய் வேலை செய்யடா. நான் விரும்பி உருவாக்கின ஒரு அரசு என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான கேள்விகளை நான் எழுப்பும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு RSS அமைப்பு கிட்ட இருக்கிற ஆட்டிடியூட் மாதிரியே இருக்குது எங்களுக்கு. அந்த கூலியினுடைய பற்றாக்குறையினால தானே நான் உணவுக்காக உங்ககிட்ட கையேந்தி நிற்கிறேன். அந்த உணவை நீ எனக்கு வழங்கிட்டு அது நல்லதிட்டம்னு சொன்னா அந்த துயரத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன்? பொதுவாகவே இந்த திராவிட அரசியல் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பிஜேபிக்கு எதிராக பேசுறீங்க, ஆனால் பிஜேபியை வளர்க்கிற ஃபண்டடாக இருக்கிற மிகப்பெரிய முதலாளிகளை அனுமதிக்கிறீங்க. கருத்து பேசுவதில் நீங்கள் பகுத்தறிவாளர்களாகவும் ஆட்சி அமைப்பதில் நீங்கள் மிகப்பெரிய சர்வாதிகாரிகளாகவும் இருக்கிறதுனுடைய விளைவு. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம்னா என்னன்னு சொல்லுங்க எனக்கு. மக்கள் இயக்கங்கள் தான் நடக்குது, உங்களை ஆட்சிக்கு வர வச்ச இயக்கங்கள் தான் நடந்துக்குது. ஒரு தனியார் கிட்ட போய் வேலை செய்யன்னு சொல்ற அரசு இந்த தேசத்துக்கானதா இல்ல முதலாளிகளுக்கானதா? போராட்டத்தை தொடர்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அரசு தொடர்ந்து பேசுவதற்கு அரசனுடைய கடமையாக இருக்கிறது. இதுக்கு இடையில காவல்துறைக்கு இங்க என்ன வேலை? அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர், சமூக செயற்பாட்டாளர் திருமிகு கோபி நயினார் அவர்கள். சார் வணக்கம். 13 நாட்களாக சென்னை ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் தங்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்யணும், ஊதியத்தை நிரந்தரமாக நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த இதை குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணுங்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு 1953 பேர் 13 நாட்களாக போராடிட்டு இருந்தாங்க. நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி நள்ளிரவில் அவங்கள குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தி சமுதாய கூடங்களில் அடைச்சது, ரொம்ப பார்க்கவே முடியாத காட்சிகள்லாம் காவல்துறையின் அடக்குமுறையினால் நடந்திருக்கு. நீங்களும் அந்த போராட்ட காலத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாமும் மக்களோட நின்று பேசி அவர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த சம்பவங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய கருத்து என்ன? தொழிலாளர்களில் பல வகைகள் இருக்கிறாங்க. இந்திய மாதிரியான நாடுகளில் தூய்மை பணியாளர்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக தலித்துகள், இவர்கள் உரிமைகள் மீது அவர்களே முன்வந்து கேட்பதற்கு முன்பே ஒரு அரசு செய்யுமானால் அந்த அரசு மக்கள் அரசு. சரி, உங்களுக்கு தான் அந்த கருணை இல்லை, மக்களே தனக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தேவையை அரசுக்கிட்ட வைக்கும் பொழுது அரசு அதை கவனிக்கணும். கவனிக்காமல் நீதிமன்றத்துக்கு போகிறது, அங்கேருந்து அவங்கள அப்புறப்படுத்துறது, அவங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்காமல் காணா நிலையில் இருக்கிறது, இதெல்லாமே என்னென்னா இந்த அலட்சியம் எல்லாமே ஒரு சர்வாதிகார போக்கினுடைய ஒரு நீட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சாதாரணமான ஜனங்கள் அந்த 1953 அந்த தொழிலாளிகளை நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு கல்வியால், அவங்களுடைய வாழ்க்கை தரங்களால் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப பின்தங்கி தனக்கு என்ன தேவைன்றதை கூட கேட்பதற்கான ஒரு உரிமை அறிவில்லாதவர்களாக தான் இருப்பாங்க. யாராவது அவங்கள எஜுகேட் பண்ணாதான். அதை தான் தன் வாழ்நாள் முழுதும் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா முழுதும் இருந்த தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அவர்களை வெறும் உரிமை கோருபவர்களாக மட்டுமல்லாமல் அந்த உரிமையை ஜனநாயகப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அறிவையும் தந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம், தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறோம், இவ்வளோ பெரிய விடுதலையாளர்களை பற்றி பேசுகின்ற நாம் அவர்களிடம் இருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப சாதாரண ஜனங்க. இவங்ககிட்ட போய்ட்டு உங்கள் போலீஸை கொண்டு போய் பேசுகிறதுல அதை விட ஒரு அட்ராசிட்டி இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது. யார்கிட்ட நம்ம சட்டத்தை பற்றி பேசணும், யார்கிட்ட நம்ம காவல்துறையை வச்சு பேசணும், யாரை நம்ம நீதிமன்றத்துக்கு இழுக்கணும் அப்படின்றது ஒரு முறை இருக்குது.
இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம படிச்சிருப்போம், கிராமங்களில் நம்ம வாழ்வோம், படிச்சிருப்போம், வளர்ந்த குடும்பமாக இருப்போம். நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் ரொம்ப பொருளாதாரத்திலையும் சமூக நிலையிலையும் எல்லா விதத்துலையும் ரொம்ப குறைவாக இருப்பான்ல, அவனுக்கும் நமக்கு வந்து ஒரு பக்கத்து வீட்டு அண்டை வீட்டாருக்கான ஒரு சண்டை வந்துட்டா கூட அவங்கக்கிட்ட நம்ம சில விட்டு கொடுக்குற விஷயங்களை நம்ம பண்ணணும் இல்லையா? இதுதானே மனிதாபிமானம். இது ஒரு தனி மனிதனுக்கே இப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசுக்கு எப்படி இருக்கணும்? என்ன கேட்டாங்க அவங்க? இந்த வேலையை எங்களுக்கு நிரந்தரமாக்கு, இதை வந்து நீ தனியார்கிட்ட ஒப்படைக்காதன்றாங்க. நாம் என்ன கேட்குறோம்? சம்பளத்தை குறைச்சிடாதீங்க. ஆமாம் சார். அது அப்புறம் அது அடுத்த கோரிக்கை. அது ஏன்னா அவங்க வந்து இன்னொருத்தருண்ட எங்களை ஒப்படைக்காது அப்படின்றதே அதுக்குள்ளே இருக்கிற சம்பளம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறேன்ற அதுக்கான தேவை என்ன? அது முதல்ல இந்த அரசு சொல்லட்டும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு மக்கள் அரசு அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு ஜனநாயகபூர்வமான எளிமையான அரசு. நாங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்து கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தூய்மை பணியாளர்களுக்காக 6 விதமான விஷயங்களை, நலத்திட்டங்களை செய்வதற்கான முன்னெடுப்பை செஞ்சுருக்கோம். இது எப்போதும் மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு எளிய மக்களுக்கான அரசு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. 6 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. காலை சிற்றுண்டிலிருந்து அவங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான விஷயங்கள்லேருந்து 10 லட்ச ரூபா மருத்துவ காப்பீட்டிலேருந்து அப்படி 6 விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. நலத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த விஷயங்களையும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதாவது உரிமைகள் வேறு, நலத்திட்டங்கள் வேறு. நான் என்ன சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான் உரிமைகள். நலத்திட்டங்கள் வந்து உத்தரவாதப்படுத்துன்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கோரிக்கையை ஒரு பொதுவெளியில் வந்து அதை வந்து அரசு செய்தானே செய்யுது, அப்படியே இவங்க வந்து இந்த அரசை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு திசை திருப்புறது. எனக்கு நீ காலை உணவுன்னு சொல்கிறல்ல, முதல்ல இதுவே வந்து ஒரு சுயமரியாதையை பற்றி பேசுகின்ற ஒரு அரசு தன் மக்களை மிக சுயமரியாதையோடு வைத்துக்கொள்ள வேண்டும். எனக்கான உணவை நானே சமைப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை அமைத்து கொண்டு தான் நான் கேட்குறேன்னு ஒழிய, காலையில் நான் தட்டு எடுத்துகிட்டு உங்கள் வீட்டாண்ட வரேன் எனக்கு நீ சோறு போடுன்றது வந்து இதை விட ஒரு கேவலம் ஒன்று இருக்குது. இதில் பல பேருக்கு வேற ஒப்பீனியன் இருக்கும். அது இல்லாதவங்களுக்கு முதல்ல சாப்பாடு இருக்கணும்ல. ஒன்றும் இல்லைங்க, மத்தியானம் இல்லைங்க, சட்டமன்றத்துக்கு வர சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மத்தியானம் சோறு போடுறோம், தட்டு எடுத்து வந்து லைனில் நில்லுங்கன்னா எந்த சட்டமன்ற உறுப்பினர் தட்டு எடுத்து போய் நிற்பியா? நான் சட்டமன்றத்தில் சோறு போடுறேங்க, உங்களுக்கு நான் சோறு போடுறேங்க, உங்களுக்கு ஒரு அரசு சொல்லுதுன்னு வச்சுங்க, நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு சோறு போடுறாங்க நாங்கள் மத்தியானத்தில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ யார் எனக்கு உணவளிக்கிறதுக்கு? நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு நீ ஊதியம் கொடுன்னு சொல்கிறேன். என்னுடைய உழைப்பை நிரந்தரப்படுத்துன்னு சொல்கிறேன். நிரந்தரப்படுத்துகிற உழைப்பை காலகாலமாக ஒரு சுயமரியாதையோடு வழங்குறதுக்காக தான் நான் நிரந்தரப்படுத்த சொல்கிறேன். அது அரசுக்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறேன். இல்லை, உங்கள் வாதம் பல பேர் வைக்கிற ஒரு விஷயம் தான். பட் இது வேற இஷ்யூ தான். இருந்தாலும் இந்த விஷயம் அப்படியே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, எவ்வளவோ பேர் ப்ரேயரில் பசியில் மயக்கம் போட்டு விழுவுற காட்சிகள்லாம் இன்னைக்கு நிறைய தடைபட்டு போயிருக்கு. காரணம், காலையில் கொடுக்குற காலை உணவு தான், அரசு செய்கிறது தான். காமராசரை புகழ்கிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சத்துணவு கொடுத்தாங்கன்ட்டு கலைஞர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை, எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம், இப்படி நீங்கள் சொல்கிற ஒரு டோனில் போயிருந்தாங்கன்னா பசங்க பல பேர் வந்து ஸ்கூலுக்குள்ளேயே வராமல் போயிருப்பாங்க. இது வந்து நம்ம லாங் டேர்ம்ல பண்ண வேண்டியது. பட் ஷார்ட் டேர்ம்ல பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வரதும், அவங்கள வந்து ஒரு ஊட்டச்சத்து குறையாம பாத்துக்கிறதும், பிரேயர்ல மயக்கம் படாம பாத்துக்கிறதும் ஒரு அரசுக்கு கடமை தானே. அதற்காக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதை வேற ஒரு டோன்ல இருந்து பார்க்கணுமாங்கிற கேள்வி இருக்கு. பட் இந்த விஷயத்துக்குள்ளேயும் நான் வரணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த ஷார்ட் டைம் எவ்வளோ நாள் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த ஷார்ட் டைம் வந்து பல தலைமுறை அப்படின்னாக்கா, அப்போது அந்த ஷார்ட் டைம் எனக்கு செஞ்ச அந்த உதவி இருக்குதுல்ல, அது ஒழுங்காக பூரணமாக நடைபெறலைன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியம் பெறுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மாதம் இந்த மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா ரைட். ஆனால் அவன் மருந்து எடுத்த நாள்லேருந்து வாழ்நாள் முழுதும் மருந்து சாப்பிடுவானாக்கா அதுக்கு பேர் ஷார்ட் டைம் கிடையாது இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய வறுமையையோ இல்லை என்னுடைய சமூக மரியாதையையோ இல்லை நான் பின்தங்கிய வாழ்க்கை முறையையோ சரிப்படுத்துறதுக்கு ஒரு ஷார்ட் டைம் ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது தான். ஆனால் அந்த ஷார்ட் டைம் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் வாழ்நாள் முழுதும் எங்ககிட்ட கொடுக்கும்போது தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இல்லை சார், மாறி இருக்கு. ஆரம்பத்தில் சத்துணவுன்னு ஒரு விஷயமும் மதிய உணவும் வரும்போது ஸ்கூல் படிக்க போன எல்லாருமே அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஓரளவு கொண்டு வர எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்களாங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைக்கும் அரசுக்கு இருக்குல்ல. அது எல்லாத்தையுமே வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்துட்டாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மக்களோட வழி புரிஞ்ச கோபி நயினாரும் பார்க்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். நீங்கள் இந்த கேள்விக்கு நான் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் எனக்கு சத்துணவு போட்டு தான் என் வாழ்க்கை மாறிச்சா? சத்துணவு போட்டு பல பேரோட பசி ஆறி இருக்கு. அதாங்க, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சா?
அப்படியெல்லாம் யாருக்கும் மாறல. இல்ல சார், இல்லைங்க, சத்துணவு இல்லைங்க, நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் பள்ளிக்கூடம் வர்றதுக்கு சத்துணவு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை சத்துணவுலால மாறல. இல்ல, ஒரு இதுலயே நீங்க பதில் சொல்லிட்டீங்க. உங்க பள்ளிக்கூடம் போறதுக்கே சத்துணவு ஒரு காரணமா இருக்குன்னா உங்க வாழ்க்கை மாறதுக்கு உங்க கல்விதான் காரணமா இருந்திருக்கும். இல்லை, நான் அதை சொல்லிடுறேன், நான் அதை சொல்கிறேன், நீங்கள் என்ன முழுமையாக சொல்ல விடுங்க. என் வாழ்க்கை இப்போ ஸ்கூல் வரத்துக்கு ஒரு சத்துணவு ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை மாறத்துக்கு அந்த சத்துணவு இல்லை காரணம். ஏன்னா சத்துணவு அப்படின்றது ஏன் சத்துணவு போடுற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கிராமங்களில் ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னாக்கா மத்தியானம் உணவு இருக்காது. அப்போ உணவுக்காக அது என்ன பண்ணுன்னா பெற்றோர் எங்கே கழனியில் வேலை செய்கிறாங்களோ அதை நோக்கி போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வழங்கப்பட்ட கூலி அது. இப்போ எங்கள் கிராமங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு கூலி இருந்தது. அந்த கூலி வந்து எப்படின்னா அறப்பறக்க போவாங்க, இல்லை ஏறு விட போவாங்க, இல்லை களை எடுக்க போவாங்க, நாற்று நட போவாங்க. போயிட்டு வந்தோடனே ஒரு 6 மணிக்கு வேலை முடியுதுன்னா 7 மணிக்கு பஜாரில் வந்து ஊர் தெருவில் வந்து உட்காந்துக்கணும். உட்கார்ந்த பிறகு அந்த நில சொந்தக்காரர் என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு சின்ன லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பார். இது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும், அந்த கடையில் கொடுத்தோம்னா மளிகை சாமான் தருவாங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் போய் சேரத்துக்கு வீட்டுக்கு வரதுக்கு காலனிக்கு வரதுக்கு 8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் ஓலை வச்சு சாப்பாடு செஞ்சு குழந்தைங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அந்த சாப்பாட்டினுடைய மிச்சம் தான் பழுது, கஞ்சின்னு சொல்லுவோம். அந்த கஞ்சி குடிச்சிட்டு அதோடு முடிஞ்சு போச்சு. நீ இன்றைக்கி கொடுத்த என்னுடைய கூலி இருக்குதுல்ல, அந்த கூலி இரவு சாப்பாடாகவும் காலை மிச்ச உணவாகவும் மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் திரும்ப மாலை திரும்ப வருவேன், திரும்ப கூலிக்காக நிற்பேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா என்கிட்ட வந்து சேமிப்பும் இருக்காது, உழைப்பில் ஓய்வும் இருக்காது. சேமிப்பும் உழைப்பும் இல்லாத சேமிப்பும் உழைப்பும் இல்லை, ஓய்வும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகராது. அப்போது இந்த சத்துணவு வந்து எனக்கு வந்து ஒரு கல்வி கற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, அதை தான் நான் சொல்கிறேன். எனக்கான கூலியை நீ வந்து நிலவுடைமையாளர்கிட்ட இருந்து கரெக்டாக நீ வந்து நிர்ணயிச்சிருந்தனாக்கா நான் வந்து அந்த சத்துணவு சாப்பிடணுன்ற தேவை எனக்கு இருக்காது. சுயமரியாதைன்றது என்னன்னாக்கா சத்துணவு கிடையாது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நான் பேச இது இன்னொரு ஒன்று இருக்கவே இருக்காது. நீ சத்துணவுங்கிற ஒரு விஷயத்த ஒரு வேளை ஸ்கூலில் கொண்டு வரலன்னா சாப்பாட்டுக்காகவே அந்த நில உடைமையாளர்கள்ட்டே போயிட்டு படிக்காம வேலை ஸ்கூல்ல சாப்பாடுன்னு ஒண்ணு போடுறதுனால நம்ம வந்து சாப்பாட்டுக்காக நில உடைமையாளர்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஏழையையும் நீங்க வந்து கோபப்படாம வச்சுக்கிறீங்க, ஒரு நில உடைமையாளர்கிட்டையும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த தயவை பெறதுல நீங்க வந்து இதுவாகவும் இருக்கிறீங்க. அதாவது அவனுக்கு கூலி பத்தாது, கூலியை கொடுறான்னு நீங்கள் அன்றைக்கி இருக்கிற லேண்ட்லார்ட் கிட்ட நீங்கள் பேசியிருந்தீங்கன்னாக்கா அவன் கோபத்தை நீ சம்பாரிச்சிருந்திருப்ப, நீ ஆட்சி எழுந்திருப்ப. அப்போ அந்த ஆட்சி தக்க வச்சுக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுறனாக்கா அந்த லேண்ட்லார்டை நீ என்ன பண்ணுற அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்ட. நீ 2 ரூபா கூலி கொடுக்குறியா, 2 ரூபா கொடுத்துக்க, ஆனால் நான் சோறு போட்டு இவனை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்றது தான். சத்துணவு என்பது ரொம்ப முக்கியமானதுன்றது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சத்துணவு வந்து என்னுடைய உழைப்பை கவனிக்கலை இந்த அரசுன்றது தான் நான் பேசுகிறேன். உன்னுடைய வேலை திட்டங்கள், அதாவது உன்னுடைய சிறப்பு திட்டங்கள்ன்றது வேறு, நலத்திட்டங்கள்ன்றது வேறு. ஆனால் என்னுடைய சுயமரியாதைன்றது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா என்னுடைய பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டதில்ல. அதில் இந்த அரசு என்ன வேலை செஞ்சதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு முதல்ல எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னுடைய பொருளாதாரத்தை பற்றி நீ சிந்திக்கலை. இன்றைக்கி பூரா நான் வந்து கூலிக்கு வேலை செய்கிறேன், எனக்கு நீ எவ்வளோ கூலி கொடுத்த அப்படின்றது இருக்குது இல்லையா? அந்த கூலியினுடைய பற்றாக்குறையினால தானே நான் உணவுக்காக உங்ககிட்ட கையேந்தி நிற்கிறேன். அந்த உணவை நீ எனக்கு வழங்கிட்டு அது நலத்திட்டம்னு சொன்னேன்னா அந்த துயரத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன்? அது ஒரு துயரம். அதுக்காக இந்த நலத்திட்டங்கள் வந்து தவறா அப்படின்னு கேட்டால் நான் தவறுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அந்த துரதிர்ஷ்டம் ஏன் நடந்ததுன்னு தான் கேட்குறேன். ஏன்னா எந்த சமூகத்துக்கும் நடக்காமல் என் சமூகத்துக்கு மட்டும் ஏன் நடந்தது? நான் மத்தியான சாப்பாட்டுக்காக பள்ளி வாசலில் தட்டு வச்சு நிற்கிறேன் இல்லையா, இது வேற எந்த குழந்தைகளுக்கும் நடக்கல இந்தியாவில். இது உண்மை தானே? தலித் குழந்தைகளுக்கு தானே நடந்துச்சு, ஆதி திராவிட பள்ளியில் தானே நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? அதை சிந்திக்கணும்ல ஒரு சுயமரியாதை அரசு. ஏன்னா அவனும் தட்டு எடுத்துகிட்டு போல, அவன் வீட்டிலேருந்து வரும்பொழுது ஒரு அவிச்ச முட்டையோட ஒரு மதிய உணவோடு வரானே, இவனுக்கு அந்த உணவுக்கான சூழல் இல்லையே. அப்போ அந்த சூழலை உருவாக்குறதுக்கான வேலையை நீ செய்யணும்ல, அதை நீ செய்யவே இல்லையே. இல்லை, இது ஒரு விவாதம். இதை நம்ம பற்றி அடுத்தடுத்த உரையாடல்களையும் பேசலாம். இன்னைக்கு முக்கியமாக இவர்களுக்காக நிற்கிறோம், எளிய மக்களோட நாங்கள் நிற்கிறோன்ட்டு முதல்வர் ட்வீட் போடுறது, இந்த நலத்திட்டங்களை அறிவிக்கிறது. இல்லை, எனக்கு இந்த அறிவிப்பு மீது நம்பிக்கை கிடையாது.
ஒரு சாதாரண ஜனங்க தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுற தெருவில் இறங்கின உடனே அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறது. செய்யலையா அதை? செய்யலை, யாருமே போய் உட்காரல. பேச்சுவார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் ஃப்ரீயா போனாங்க. இல்லை, பேச்சுவார்த்தைன்றது வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு நிரந்தரப்படுத்த தனியார் மயமாக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 கோரிக்கை மிக ஜனநாயகபூர்வமான கோரிக்கை. இந்த 2 ஜனநாயகபூர்வமான கோரிக்கை சுயமரியாதைக்கான கோரிக்கை இல்லையா? நான் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, நான் இந்த அரசுக்கிட்ட வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு தனியார்கிட்ட நான் வேலை செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு தேசியம் சம்பந்தமான உரிமையா இல்லையா, கேள்வியா இல்லையா? நிச்சயமா. நான் வந்து இந்த அரசுக்கிட்ட வேலை செய்வேன், ஆனால் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட நான் வேலை செய்ய மாட்டேன், ஒரு கார்பரேட் கிட்ட நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஜனநாயக உரிமை தான் இது, ஒரு ஜனநாயக உரிமை. இது இந்த அரசுக்கு புரியாதா? இது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு சொல்லா? கிடையாது. அப்போ நான் அரசுக்கிட்ட வேலை செய்யாத ஒரு தனியார்கிட்ட போய் வேலை செய்யன்னு சொல்கிற அரசு இந்த தேசத்துக்கானதா இல்லை முதலாளிகளுக்கானதா? அப்போ இந்த அரசு தான் வந்து தேசத்துக்கு எதிரானது. இல்லை சார், ஏற்கனவே கடந்த ஆட்சியில் மொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் 10 மண்டலங்களை இப்போ எந்த கார்பரேட்டுக்கு எதிராக நீங்கள்லாம் பேசுகிறீங்களோ அந்த ராம்கி நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 நிறுவனத்தோட, நான் அதை நியாயப்படுத்தலை, பட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்குறேன். 10 மண்டலங்களை அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு 2 மண்டலங்களை கொடுக்குறாங்க, அதுக்காக இவங்க போராடுறாங்க. பேச்சுவார்த்தை இப்போ என்ன சிக்கல் வருது? அதுக்கு தொடர்ந்து பேசினாங்கல்ல மேயர் பிரியா அவர்களும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அதே ரிப்பன் மாளிகையில் உட்கார்ந்து பேசினாங்கல்ல, என்ன அதில் சிக்கல்கள் வந்தது? அதாவது கடந்த அரசு செய்த தவறுகள் எல்லாம் நீங்களும் செய்வீங்கன்னாக்கா நீங்கள் எதுக்கு அரசாக இருக்கணும்? புதிய அரசாங்கமாக வரணும், அதுக்கு அந்த அரசே இருந்துட்டு போகலாம்ல. அப்போ அந்த அரசு இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான உறுதிமொழிகள் கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு சில உறுதிமொழிகள் கொடுக்கல, தேர்தல் வாக்குறுதிகள் நம்ம ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் சொல்கிறார். ஆனாக்கா அந்த உறுதிமொழிகளுக்கான எல்லா விதமான ஆதாரத்தையும் போராடுறவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளுக்கான அந்த வரிசைகளில் அது இருக்குது. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது இல்லைன்றதுலாம் வரல. போன அரசு அந்த தவறை செய்யுமானால் அதே தவறை நீயும் செய்வாயானால் அப்புறம் அந்த அரசுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ தான் சொல்லிட்ட இது சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு நீ சொல்லிட்டல்ல. அப்போ சமூக நீதிக்கான அரசு எப்படி இருக்கும்? ஒரு சமூக நீதினா என்ன? சமூகத்துக்கான நீதி தானே. அப்போ அந்த சமூகத்தினுடைய நீதியில் என்னென்ன இருக்கும்? சுயமரியாதை இருக்குமா இல்லையா? தன் விருப்பம் இருக்குமா இல்லையா? தன்னுடைய உழைப்பு சுரண்டலுக்கு எதிரான முடக்கங்கள் இருக்குமா இல்லையா? அப்போ இதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருக்குது இல்லை. அதாவது போராட அனுமதிக்கிற ஒரு அரசு தான் மக்கள் அரசு. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த அரசு என்ன பண்ணியிருக்கலாம்? முதல் நாள்லேயே நாங்கள் வந்து இப்படி குண்டு கட்டாலாம் தூக்கல, அலட்சியமாக நடத்தலை, ஒரு 13 நாள் நீதிமன்ற உத்தரவு வருது, அதனால தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது போராடுறதுக்கு எப்போங்க, எந்த காலத்தில், உலகத்தில் எந்த காலத்தில் வந்து இடம் கொடுப்பாங்க? போராடுறதுக்கு உலகத்தில் யார் இடம் கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள்? இவங்க இப்போ திராவிட இயக்கங்கள்லாம் போராடிச்சு, உங்களுக்கு யாராவது இடம் கொடுத்தாங்களா? மீறி தானே பண்ணீங்க. அப்போ உனக்கு அது அந்த பாடம் இருக்குது இல்லை உங்ககிட்ட. அப்போது அவங்க போராடணும்னு முடிவு பண்ணிட்டாக்க, சரி போராடுறதுனா நம்ம இடங்களை எங்கே தேர்ந்தெடுப்போம்? எனக்கு எங்கே பிரச்சனையோ, நான் எங்கே நெருக்கடி கொடுக்க முடியுமோ அங்கே தான் நான் போராட முடியும் இல்லையா? என்னுடைய பிரச்சனையோ நெருக்கடி கொடுக்க முடியாத ஒரு இடத்துல போய் நான் போராடுறதுக்கு பேர் போராட்டம் கிடையாது. இப்போ இந்த நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் இந்த நிலத்தில் உட்காந்து தானே போராட முடியும். இந்த சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி 2000 பேர் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்கன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அப்போ அந்த ஒரு இடம் பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும், சிக்கல்களை ஏற்படுத்துங்கிற நிலை வராதா? அதுதான் தேன்மொழின்னு ஒரு ஆர்வலர் போய் மனு போட்டிருக்கிறாங்க, அதுக்கு தான் நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு அதாவது வந்து ஒரு தனியார் ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, அதுக்கு நாங்கள் வந்து அதை ஒபே பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் நாம் அது மாதிரி கேட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் இந்த அரசு ஒன்றும் செவிசாய்க்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, அது உங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அரசு தான் உஷாராக இருக்கணும். அரசு என்ன பண்ணிருக்கா, அவன் போராட ஆரம்பிச்சிட்டான்னாக்கா அது வந்து பப்ளிக் ஒரு பெரிய தொந்தரவாக மாறிடும். இமிடியேட்டாக உட்காந்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேளு, இல்லைனாக்கா ரிப்பன் பில்டிங்குள்ளே உட்காந்து போராடுறதுக்கு அனுமதி. நான் கேட்குறேன், ரோட்டில் உட்காந்தா தானே பொதுமக்களுக்கு தொந்தருவேன், அந்த காம்பவுண்டுக்குள்ள அனுமதி. இப்போது உங்களுடைய கட்சியை நீங்கள் பத்திரப்படுத்திக்கிறதுக்காகவும் உங்கள் நிர்வாகத்தை நீங்கள் பத்திரப்படுத்திக்கிறதுக்காகவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போராடுறீங்கல்ல, பாராளுமன்றத்துக்குள்ளே போராடுறீங்கல்ல, அப்போ ரிப்பன் பில்டிங்குள்ளே நான் ஏன் போராடக்கூடாது? நீ சட்டமன்றத்துக்குள்ளே போராடுவ,
நீ பாராளுமன்றத்துக்குள்ள இப்போ சட்டமன்றத்துக்குள்ள ஒரு கோரிக்கை பிரச்சனை உருவாயிடுச்சுனாக்கா, கேள்வி பிரச்சனைகள் உருவாயிடுச்சுனாக்கா, நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே நீ கேள்வி கேட்காத, எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் நான் தரேன், இடம் தரேன், அங்கே போய் நீ கேள்வி கேட்கலாம், நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அடுத்த முறை நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவும் மக்கள்கிட்ட உங்களை பற்றி நீங்கள் வந்து மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை கோரிக்கைகள் எழுப்புறீங்க, எவ்வளோ கலட்டா பண்ணுறீங்க. அப்போ அதெல்லாம் அனுமதிக்கிறோம்ல. நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராட துவங்கிட்டாக்கா அந்த மக்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டத்தை அங்கீகரிக்கிறது ஒரு மக்கள் அரசுடைய கடமை. அது மக்களை அதை அங்கீகரிக்காதுன்னா அது ஒரு சர்வாதிகார அமைப்புன்னு அர்த்தம். அது முற்றிலும் சர்வாதிகார அமைப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே சொன்ன மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் ஆட்சி அமைச்சிருக்கு. மக்கள் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் போது ஏன் வந்து காது கொடுத்து கேட்கலன்னு நினைக்கிறீங்க? அமைச்சர் அவர்கள் வந்து ஒவ்வொரு டைமும் சேகர்பாபு அவர்களும் மேயரும் போகும்போது என்ன அங்கே பிரச்சனை நடந்தது? நீங்களும் களத்துக்கு போய் ரெகுலராக அவங்களோட பேசினவர், அதனால் கேட்குறேன். நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க இல்லையா, ஒரு கட்சியாக இருக்கிறீங்க, ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்புகிறீங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்பும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் ஜனநாயக உரிமை, அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஏன்னா நம்மலாம் ஒரே ஒத்த கருத்து உடையவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாம் இந்த ஆட்சியை உருவாக்குவோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பாகுபாடு அற்ற ஒரு அரசை உருவாக்க முடியும், ஒரு ஜனநாயக அரசை உருவாக்க முடியும். நமக்கு எதிரான ஒரு மத சார்பின்மை உருவாக்கலாம், நமக்கு எதிரான பாகுபாடுகள் கொண்ட அரசை உள்ளே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே ஒரு கூட்டணி பாஜக உள்ளே வரக்கூடாது. அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போது ஒரு சில திட்டங்களை நீங்கள் உருவாக்கும் பொழுது, ஒரு சில கான்ட்ராக்டுகளை உருவாக்கும் பொழுது, ஒரு சில ஒப்பந்தங்களை உருவாக்கும் போது, ஏன் இவங்களை கூட நீங்கள் வந்து ஒரு கூட்டணி அமைக்கும்போது நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்கள, அதே மாதிரி நான் வந்து இந்த திமுக அரசு வந்து ராம்கி நிறுவனத்துக்கு வந்து இந்த 2 மண்டலங்களை வந்து ஜோனை வந்து நாங்கள் வந்து தாரை வார்க்கலான்னு முடிவு பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கூட்டணியினுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களா? கூட்டணியுடைய தயவில் ஆட்சி அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகிடுது, ஒரு ஒற்றை அதிகாரமும் மாறுது. இல்லை, கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் இங்கே இல்லைல்ல. இப்போ அவங்க தான் பெரும்பான்மை இடம். கூட்டணி ஆட்சின்றது ஒண்ணு இல்ல, ஆனா கூட்டணி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதன் அடிப்படையில் தான். இப்போ ஒண்ணு இல்ல தோழர், அதாவது உன்னுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் வந்து வாக்குகள் குறைவாக கூட இருக்கலாம். அதாவது நீங்க வந்து லட்ச வாக்குகள் வைத்திருக்கலாம், ஆனால் அது வெற்றி பெற முடியாதுன்றனால தான் நீங்க வந்து கூட்டணிகளை உருவாக்குகிறீங்க. கூட்டணிகள் உருவாக்குனுடைய நோக்கம் வெறும் வாக்கு மட்டும் இல்லை தோழர், அதனால் ஒரு அபிப்பிராயம் உருவாகும். இப்போ பர்செப்ஷன். ஆமா, ஒரு நபர் இருப்பாரு, வெறும் தனிநபரா இருப்பார், அவரை பற்றி ஒரு மோசமான அபிப்பிராயம் சமூகத்தில் இருக்கும். ஆனா அவர் வந்து ஒரு 1,00,000 வாக்கு வச்சிருப்பார், ஆனா வெறும் 1000 வாக்கு வச்சிருப்பார் ஒருத்தர். ஆனா அவரை பற்றிய சமூகத்தில் ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த நல்ல அபிப்பிராயம் உள்ள இடதுசாரிகள், ஒடுக்கப்பட்ட தலித் அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், மக்கள் உரிமைகளை பற்றி பேசுகின்ற அமைப்புகள்லாம் ஒன்று சேரும்போது இந்த 1,00,000 வாக்குகள் வச்சிருக்கிற இவருக்கு மேல ஒரு அபிப்பிராயம் உருவாகுது. அந்த அபிப்பிராயம் தான் அதாவது உங்களுடைய சொந்த ஓட்டு, கூட்டணி கட்சி ஓட்டம் அல்லாத ஒரு பொது வாக்குகள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறுது. அப்போ இப்படிதான் ஒரு கூட்டணி அரசு உருவாகுது ஒழிய வெறும் நீங்க 1,00,000 ஓட்டு வச்சிருக்கிறீங்கன்றதுனால உருவாகல. அது மாதிரி ஒன்று உருவாகாது. ஏன்னா இந்த கூட்டணிகள் தான் அந்த அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய கூட்டணிகள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப இன்னும் வீரியமா வந்தாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல புரியல. வீரியமா அந்த களத்துக்கு வந்து ஒரு 2000 பேர், 2000 குடும்பங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த அமைப்புகள் வந்து ரொம்ப வீரியமா வந்து அவங்களோட நின்னாங்களா? அதை நம்ம முழுமையா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இங்க ஒரு பெரிய பிழை இருக்குது. என்ன பிழைனா, ஒரு கூட்டணியை இவங்க உருவாக்கிடுறாங்க. கூட்டணி அதாவது மக்கள் அமைப்பா, மக்களுடைய கோரிக்கைகளே, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற அமைப்புகளா பல்வேறு அமைப்புகள் இங்கே இருக்குது. இந்த அமைப்பெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கூட்டணியாக மாறுது. கூட்டணி மாறினோடனே அவங்களுக்கு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் உருவாயிடுது. தேர்தல், கூட்டணி, அதுக்குள்ளே இருக்கிற கொள்கைகள், அதனுடைய எதிரிகள் அப்படின்னா இவங்க வகுத்துட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இதில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு மக்களுடைய தேவைகள் இருக்குதுல்ல, அதில் கவனம் செலுத்த மறுக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் ராம்கி நிறுவனம்லாம் உள்ள வரதுக்கான காரணம், இந்த கூட்டணி பலகீனமாகிறதுக்கும் காரணம். இது ஒரு விதமான பலகீனம். நம்ம கூட்டணியில் இருந்துட்டோம், நம்ம ஒரு சில கேள்விகளை கேட்க முடியாது, கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம இவங்களுக்கு வந்து நெருக்கடிகளை கொடுக்க முடியாது. ஏன்னா
பொதுவாகவே இந்த திராவிட அரசியல் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை வச்சுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுன்னா காலகாலமாக ஒரு சனாதன, அதாவது பெரியார் பேசின இந்து மத எதிர்ப்பு என்பது வேறு. திராவிட இயக்கங்கள், பெரியாருக்கு பின்னால் வந்த திராவிட இயக்கங்கள், அதிகாரங்களை மேற்கொள்கின்ற இந்த அமைப்புகள் பேசுகிற இந்து மத எதிர்ப்பு என்பது வேறு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், பெரியார் பேசுகிற இந்து மத எதிர்ப்பில் ஒரு சமூக விடுதலை இருக்கிறது. இவங்க பேசுகிற இந்து மத எதிர்ப்பில் ஒரு அரசு கட்டமைப்பு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் உருவாக்குறாங்க. அந்த ஃப்ரேம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமான ஃபோக்கஸாக மாற்றிடுறாங்க. மாற்றிட்டு அதுதான் அது நம்மளுடைய எதிரி, அதுதான் நம்மளுடைய எதிரி, அதுதான் அப்படி நம்மளுடைய எதிரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த எதிரியை விட பன்மடங்கான அதே குணங்களோடு இவங்களும் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, ஒரு சர்வாதிகார அமைப்பை இன்னொரு சர்வாதிகார அமைப்பாக மாறத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒழிய ஒரு சர்வாதிகார அமைப்புக்கு எதிரான ஒரு ஜனநாயக அமைப்பாக இது மாறல. இப்போ பிஜேபி இந்தியா முழுதும் எப்படி தனியார் மயமாவதோ, எப்படி முதலாளிகளுக்கு எல்லாத்தையும் தாறு வார்க்குதோ, மக்களை பற்றி அது கவலைப்படாது. காட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரைப்பை பற்றி அவங்க, பழங்குடிகளை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அதை சூறையாடுறது, அதனுடைய வளங்களை கொள்ளடிக்கிறது. ஏன்னா மனித உழைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சுரண்டல் லாபமாக முதலாளிகள்கிட்ட இருந்தது இல்லையா? பிற்காலத்தில் அது என்னவா மாறுதுன்னா, உற்பத்தி சுரண்டலிருந்து மாறி என்வரன்மெண்ட்டை சூறையாடுறதுல ஒரு மிகப்பெரிய லாபம் முதலாளிகள் பார்த்துட்டாங்க. அப்போ என்வரன்மெண்ட்டை கை வைக்கிறது தான் இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய ஒர்க்கை. சுற்றுச்சூழலில் நாசனம் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வளங்களை வந்து மிகப்பெரிய சொத்தாக மாற்றுறது தான் இப்போ அவங்களுடைய பிஸ்னஸாக மாற்றுறது தான் அவங்களுடைய ஒர்க்கு. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அதுக்குள்ளே அவங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கவனம் செலுத்த ஆரம்பித்த உடனே இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான அரசை உருவாக்க துவங்கிட்டாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நான் வந்து ஒரு ஊராட்சி மன்றத்தில் வேலை செய்கிற ஒரு சாராய வியாபாரி, இல்லை மண் கொள்ளடிக்கிறவன், இல்லை அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சூறையாடுறேன் அப்படின்னு வச்சுக்கலேன். அப்படி இருக்கிற நான் அதை அப்போ அந்த ஊராட்சி என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நான் என்ன பண்ணுறேன்னா, நானே ஊராட்சி மன்ற தலைவர் உருவாக்குறேன், நானே ஊராட்சி மன்ற வார்டு மெம்பரை உருவாக்குறேன். ஏன்னா தலைவர் நான் உருவாக்கிட்டு வார்டு மெம்பர் வேறு யாருன்னா உருவாக்கிட்டாங்கன்னா அது எனக்கு எதிராகிடும். அப்போ நானே தலைவர் உருவாக்குறேன், நானே துணைத் தலைவர் உருவாக்குறேன், நானே வார்டு மெம்பரை உருவாக்குறேன், நானே கவுன்சிலர் உருவாக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே கொள்ளடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் அப்போ ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலுக்கே இவ்வளோ பெரிய வேலை திட்டம் இருக்குதுன்னா, இந்தியா மாதிரியான இந்திய தேர்தலில் ஒரு சர்வதேச முதலாளிக்கும் உள்ளூர் முதலாளிகளுக்குள்ள இருக்கிற அந்த கூட்டில் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற எல்லா கவர்மெண்ட்ஸுமே முதலாளிகளால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி முதலாளிகள் அரசியல் கட்சிகளை உருவாக்குகிறார்கள். முன் அரசியல் கட்சிகள் முதலாளிகளுக்கு உதவி செய்தன. இப்போ ரெண்டு காலம்தான். ஒன்று முதலாளிகளுக்கு அரசியல் கட்சிகள் உதவி செய்து இருந்துச்சு. இப்போ முதலாளிகளே அரசியல் கட்சிகளை உருவாக்குறாங்க. இவ்வளோ நாள் எனக்கு காங்கிரஸ் போதுமானதாக இருந்தது. இப்போ அவங்க அந்த நிறுவனம் அப்படின்னு பார்ப்பாங்களா, மக்கள் அப்படின்னு பார்ப்பாங்களா? ஏன்னா மக்களுடைய ஓட்டு, ஏன்னா சென்னை இன்னொரு பக்கம் வாக்கு அரசியலில் திமுகவின் கோட்டை, அங்கே வந்து அப்படிலாம் ஒரு விஷயம் பேசும்போது இந்த 2000 குடும்பங்கள் எவ்வளோ முக்கியம், தலித் வாக்குகள் எவ்வளோ முக்கியம், அவர்களுடைய ஓட்டுனால தான் நம்ம சென்னையில் ஜெயிக்க போகிறோம், சென்னையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே. அப்படி இருக்கும்போது ஏன் மக்களோட உரையாடலை அப்படிங்கிற அது என்னன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். மக்களை நம்பி ஒரு அரசு இருக்கும் பொழுது அது எப்பொழுதும் வந்து என்னென்னா, மக்களை நோகாமல் பார்த்துக்கும், மக்களுடைய கோபப்படாத அளவுக்கு பார்த்துக்கும். ஏன்னா அது எல்லாமே அரசுக்கு எதிராகிடும். இன்றைக்கி எலெக்ஷன் ஒரு ஸ்கேம், அது சூப்பராக அது வந்து காய் நகர்த்தும். அது ஒரு கேம்லிங், அது கிட்டத்தட்ட அது ஒரு சீட்டாட்டம். எல்லாத்தையுமே அதீதமாக பேசுகிறீங்க. ஆமாம், இது அதீதமாகவே இல்லை. அதாவது வந்து எப்போ மக்களை எங்கே நகர்த்தலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலில், நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு 100 ஓட்டுகள் இருக்குது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து வெறும் 50 ஓட்டுகள் தான் இருக்குது அப்படின்னாக்கா, ஆனால் நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்படி நான் உருவாக்குவேன்னா, உங்களுக்குள்ளேயே நான் வந்து ஒரு 3 பேர் நிற்கிறதுக்கான ஒரு வேலையை செய்வேன். உங்களுக்கு 100 ஓட்டுக்கான செல்வாக்கு இருக்கும்பொழுது அதை செஞ்சு அதை 30 ஓட்டாக்கி 32 ஓட்டாக்கி நான் 50 ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சுட்டு போயிடுவேன். இது ஒரு கேம். இந்த கேமை நல்லா விளையாட கற்றுக் கொடுக்குது முதலாளிகள். இவங்க தான் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ நாள் எனக்கு காங்கிரஸ் வந்து போதுமானது, இனிமேல் எனக்கு காங்கிரஸ் தேவையில்லை, இனிமேல் எனக்கு பிஜேபி தான். அப்போது இந்த நாட்டை ஆளுவது முதலாளிகள். இப்போ முதலாளிகளுக்கு எதிராக தான் நம்ம இருக்கிறோம். அப்போது நீங்கள் வந்து ஒரு பக்கம் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறீங்க, ஆனால் பிஜேபியை வளர்க்கிற ஃபண்டடாக இருக்கிற மிகப்பெரிய முதலாளிகளை அனுமதிக்கிறீங்க.
அப்போ அவன் லாபம் கொழிக்க அவன் என்ன பண்ணுவான், அவன் விரும்புகிற கட்சிக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்போ எப்படி நீ பிஜேபி எதிர்ப்ப? பிஜேபி நீ எதிர்க்கணும்னா பிஜேபிக்கு பின்பலமாக இருக்கிற முதலாளிகளை நீங்கள் வந்து தோல்வியடைய வைக்கணும்ல, அவங்களுடைய வணிகத்தை நீங்கள் தோற்கடிக்கணும்ல. ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, பிஜேபிக்கு மிகப்பெரிய ஃபண்டடாக இருக்கிற எல்லா முதலாளிகளையும் ஆதரிக்கிறீங்க. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பிஜேபி எதிர்க்கிறீங்க. இல்லை சார், நீங்கள் பேசுறது வேற ஒரு ஆங்கிள் இருக்கு, அதை நான் மாற்றுக்கிறது சொல்லலை. ஆனால் அது ஒரு திரைப்படம் கிடையாதுல்ல, அந்த மாதிரி யோசிக்க முடியாதுல்ல. இங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், வளர்ச்சியை உருவாக்கணும், நாட்டில் கம்பெனிகள் வளரணும், மாநிலம் வளர்ச்சி அடையணும், புதிய இளைஞர்கள் அவங்களுக்கு நல்ல வருமானத்திற்கான வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது நம்ம நிறுவனத்தை ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு யோசிக்க முடியாதுல்ல, அந்த ஒரு ஆங்கிளும் இருக்குல்ல. ஒரு தினேஷனுடைய இண்டிவிஜுவல் கொஸ்டின். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாம் அப்படின்னு நீங்கள் 1 2 3 போடுங்க. இப்போ இளைஞர்கள் பற்றி அவங்களுக்கு ஒரு கவலை. இளைஞர்களுடைய நிலைமைன்னா, இன்றைக்கி இளைஞர்களுடைய நிலைமைன்னா, ஒரு பக்கம் கத்தி எடுத்து சுற்றினுக்கிறான், எங்கள் அக்காவை காதலிக்காதறான்றான். இன்னொரு பக்கம் கஞ்சாஷ்டு சுற்றினுக்கிறான். இன்னொரு பக்கம் குடிச்சு சுற்றிட்டு கிடக்கிறான், சாராயம் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறான். நீங்கள் இளைஞர்களை என்னவா பார்த்துக்கிட்டீங்க? இல்லை சார், இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும், இது எங்களை மாற்று கருத்தே இல்லை. இல்லை இன்னும் நம்ம இங்கே சாதியை ஒழிக்கணுமா, அவங்க போதை பழக்கத்தை ஒழிக்கணுமா, அதெல்லாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்காங்கிற பார்வையை நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் படிக்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு ஓரளவுக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம், பேசுகிறோம். இங்கே நம்ம ஆஃபீஸில் ஒரு 25 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களாம் படிச்சுட்டு வந்துருக்காங்கன்னா அதையும் செஞ்சுருக்கிறாங்கல்ல. எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்கிறது என்னுடைய பார்வை. இது எப்படின்னா, எல்லா போலீஸும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது. அதாவது ஒரு 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 சமூகம் மெஜாரிட்டியாக என்னவா இருக்குது அப்படின்றது தான். ஏன் மெஜாரிட்டியாக படிக்கிறாங்க, இல்லை மெஜாரிட்டியாக வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்போ நீங்கள் இப்படி கவனிங்க. ஒரு கிராமம்னு எடுத்துக்கங்க, நீங்கள் ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிராமம்னு ஒன்று எடுத்துங்க. அந்த கிராமத்தினுடைய கல்வி நிலை என்னன்னு முதல்ல போய் பாருங்கள். அந்த கிராமத்தில் கல்வி நிலை என்னன்னு இருங்க தோழர். ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க, அந்த கிராமத்தினுடைய கல்வி நிலை என்னன்னு பாருங்க. அந்த கல்வி கற்றவர்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்கும்ல, அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனால் இப்போது அவன் படிச்சான்றது ஒன்று, அந்த படிப்பை அதுக்கான ஸ்ட்ரென்த்தோடு அது இருக்குதான்னா 2. சரி, அந்த ஸ்ட்ரென்த் அது என்ன மாதிரியான ரிசல்ட் வச்சுருக்குதுன்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 0 இல்லை, இருங்க, 0 ஒன்றும் வேணாம். நீங்கள் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வாதத்தை நம்ம அப்படியே நிறுத்திட்டு ஒரு கிராமத்துக்கு போகிறோம், போயிட்டு எவ்வளவு இளைஞர்கள் அப்படின்னு நம்ம கணக்கெடுப்போம். எவ்வளோ இளைஞர்கள்னு கணக்கெடுத்துட்டு அந்த இளைஞர்களுடைய கல்வி, அவர்களுடைய தொழில் என்ன, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய செலவுகள், அவர்களுடைய சேமிப்புகள், அவர்களுடைய அடுத்த நாள் கனவுகள், அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை தரம், இப்படியே பிரிச்சிங்கன்னா 0ங்க. நான் சொல்கிறேங்க 0ங்க. வாங்க, நீங்கள் எப்போ வரீங்க சொல்லுங்கள், நாளைக்கு போவோம், இந்த டிபேட் நிறுத்திடுவோம். இல்லை சார், நம்ம ஒரு கிராமத்துக்கு போகணும், நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கிள் அதெல்லாம் வேறு. நான் கிராமத்துக்குலாம் போக வேணாம், இங்கே அப்படியே திரும்பி நம்ம அப்படியே ஸ்டுடியோ கதவை திறந்து வெளியே போனோம்னா இங்கே இருக்கக்கூடிய 20 இளைஞர்கள் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், ஏதோ ஒன்று படித்தவங்க தான், ஏதோ ஒரு சம்பாதிக்கிறவங்க தான். அவங்க வாழ்க்கை முன்னாடியிலேருந்து எவ்வளோ மாறி இருக்குங்கிறதையும் பாருங்க. இல்லை இது ஃபில்டர். இப்போ ஒவ்வொரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான்ல, அந்த 20 பேர் நீங்கள் பேசுகிறீங்களா, நான் அப்படி பேசலை. அந்த ஸ்கேல் அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போவோம், ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கணக்கிடுவோம். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மொத்த கிராமத்தை தொகுப்போம். அப்போ உங்களுக்கு அந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு எல்லா கிராமத்துலேருந்து ஒரு நல்லது வந்திருக்கும்ல, அதை ஒரு இடத்துல தொகுப்பா இருக்கும் பாரு, அதை வச்சுக்கிட்டு நீங்க கணக்கிடுறீங்க. 1-2 பேர் எல்லா கிராமங்கள்லையும் எல்லா நகரத்திலையும் எல்லா வீட்லையுமே கூட தவறான பழக்கங்கள் இல்லை படிக்காம அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனா அவங்களை எப்படி இன்னும் எஜுகேட் பண்றது, எப்படி இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கிறதுங்கிற நோக்கத்திலையும் கவர்மெண்ட் பாக்குது இல்லைங்கிற அந்த ஆங்கிள் இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்நாடு எடுத்த நேரத்திலேயே இந்தியா முழுக்கவும் போங்க, இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களுக்கு போங்க, மற்ற மாநிலங்கள்ல கிராமங்களை பாருங்க. அந்த கிராமத்துக்கும் நம்ம கிராமத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியும். அந்த கிராமத்துல இருக்க இளைஞர்களுக்கும் நம்ம கிராமத்துல இருக்க இளைஞர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியும். அவங்களுடைய படிப்புக்கும் நம்ம படிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியும். மேபி இது காமனா எல்லாரும் பேசுற டைலாகா இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. அப்ப கண்டிப்பா மறுபடியும் பேசிதான் ஆகணும். இல்ல தொடர், எனக்கு புரியல நீங்க பேசுறது. உண்மையே சத்தியமா எனக்கு புரியல. நான் ரொம்ப சயின்டிஃபிக்கா ஒரு ஸ்கேல் பத்தி பேசினாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு
ஒரு ஒரு குத்து மதிப்பாக பேசுகிறீங்க. நான் அப்படி கேட்கல. என் கையில் வந்து ஒரு 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 அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலில் ஒரு பொருளை நான் நிறுத்தி காட்டுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை தோராயமாக இருக்கும் அப்படின்றீங்க. அப்படிலாம் பேசாதீங்க. நான் அதுதான் ரொம்ப அழகாக சொன்னேன். ஒரு கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு நான் சொன்னது முடியாது. அதுதான் இன்றைக்கி வாங்க. ஓகே, இப்போ எஜுகேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்கூலுக்குள்ளேயும் போங்க, குழந்தைங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள், அந்த குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்தை பாருங்கள். அது அப்படி இல்லை. ஏன் இல்லை? உங்க ஆதங்கம் புரிஞ்சுக்க முடியுது தோழர். அவங்க எல்லாம் இன்னும் நம்ம வந்து படிக்க வைக்கணும், இன்னும் அவங்களை எஜுகேட் பண்ணுங்கிறது புரியுது. ஆனா நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போனோடனே அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார வச்சிருக்கோம்ல, அதுக்கே நம்ம இவ்வளவு நாள் போராட வேண்டியிருக்கு. எல்லாரும் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிக்கிற இடத்துக்கு கொண்டு வரதுக்கே இவ்வளவு போராட வேண்டியிருக்கு. இல்லை, இந்த வார்த்தை தான் பொய்ன்னு சொல்றேன் நான். இந்த வார்த்தை தான் பொய்ன்னு இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இந்த இடத்துக்கு நம்ம வரத்துக்கே இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இதுதான் பொய். இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பொய் என்ன? ஒரு நொடி சேஞ்சஸ்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேஞ்சஸ்னா என்ன? ஒரு மாற்றம் என்பது திட்டமிடலிருந்து உருவாகுது இல்லையா? அதனுடைய இது வந்து மந்திரம் கிடையாது, அதனுடைய இயல்புல உருவாகுது. அது திட்டமிடலேருந்து உருவாகும். நான் ஒரு அரசினுடைய திட்டமிடலை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி பிஜேபி போன்ற அரசு இந்தியாவை மிக பிற்போக்கு ரொம்ப சிம்பிளுங்க. 2000 வருஷமாக ஜாதி என்ற பொய், கடவுள் என்ற பொய் இல்லையா? இது அதாவது பார்ப்பனியம் என்ற ஒரு பொய் இல்லையா? இதையெல்லாம் பேசி 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 ஒருத்தன் இந்த நாட்டை வந்து கட்டமைக்கிறாங்க, வெறும் பொய்யை பேசி. ஆனால் ஒரு சயின்ஸாக உன்னால் அவனை எதிர்த்து போராட முடியலங்க. என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 2000 வருடமாக ஒருத்தன் வெறும் பொய்யை பேசியே ஒருத்தனை கொலை பண்ண முடியுது, ஆணவ கொலை பண்ண முடியுது. பொய்யை பேசிய சேரியை உருவாக்க முடியுது, பொய்யை பேசிய தீண்டாமையை உருவாக்க முடியுது, கோயிலுக்கு வெளியே நிற்க வைக்க முடியுது, பொய்யை பேசிய கல்வி மறுக்க முடியுது, பொய்யை பேசிய எல்லா விதமான பாகுபாடுகளையும் வன்முறைகளையும் ஒரு நாள் செய்ய முடியும். ஆனால் அது பொய் என்பதை ஒரு நொடியில் உங்களால் பண்ண முடியல. பண்ண முடியாது. என்ன காரணம்? 2000 வருஷமா இருக்கு. அதுதான் காரணம். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுதான் ஒரு கையெழுத்துல நாளைக்கு இதெல்லாம் போய் எல்லாரும் மறந்துருங்க அப்படின்னு சொல்லி மாத்திர விஷயம் கிடையாது. இதுதான் இப்ப இந்த இடத்த தான் நான் பேச வரேன். தம்பி கவினுடைய மரணம் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாரும் வந்து பேசுகிறாங்க, கவினுடைய டெத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி போகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே அது அவங்களே அதை செய்த மாதிரி நமக்கு ஒரு இது வருது. அப்படி இல்லது. ஒரு சமூகம் அதனுடைய இயல்பில் பிற்போக்குத்தனமாக தான் இருக்கும். ஜோசியம் பார்க்கும், ராவகால எமகண்டம் பார்க்கும், கௌரி பஞ்சாங்கம் பார்க்கும், கிளி ஜோசியம் பார்க்கும், சாமி கும்பிடும், நான் விதை மறுமணத்தை ஏற்காது இல்லையா? இந்த மாதிரி வந்து நிறைய பிற்போக்குத்தனத்தோடு இருக்கும். ஆனால் அதை யார் மாற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அரசு மாற்றும். எந்த அரசு மாற்றும்? ஒரு மக்கள் அரசு மாற்றும். ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற, சுயமரியாதை பற்றி பேசுகின்ற, தன்னை பகுத்தறிவாளராக அறிவித்து கொண்ட ஒரு அரசு இருக்குது இல்லை, அது பேசும். அப்போது அது ஒரு சேஞ்சஸ் உருவாக்கணுமே வேணவா? நான் என்ன சொல்கிறேன், நான் சேஞ்சஸ் உருவாக்கியிருக்கிறேன் கோபி. ஆனால் அது பலனடைகிறதுக்கு காலம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். ஆனால் சேஞ்சஸே இங்கே ஸ்டார்ட் ஆகலை. அதுதான் இங்கே பிரச்சனையே. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதை தான் சொல்கிறேன். 2000 வருடமாக ஒரு பொய்யை பேசி ஒருத்தன் வந்து இந்த நாட்டை வந்து ஆள முடியுது, ஒரு ராஜ்யத்தை உருவாக்க முடியுது. ஆனால் உண்மையை பேசி உங்களால் அவர்களை துரத்தி அடிக்க முடியல. இதுதான் வெறும் நீங்கள் அது ஒரு தேர்தல் அஜெண்டாவாக தான் வச்சுருக்கிறீங்க. பிஜேபி எதிர்க்கிறது. பிஜேபி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடாத ஒரு மிக மோசமான ஒரு கட்சி. அது தேர்தல் காலங்களில் மட்டும் எதிர்க்கக்கூடிய கட்சி இல்லை. நம் வாழ்நாள்லேயே அதை நாம் வந்து புறக்கணிக்க வேண்டிய ஒரு கருத்து அது இல்லையா? ஒரு பொய் அது. அப்போ அந்த பொய்யை உங்களால் ஏன் உடைத்தெறிய முடியல அப்படின்னா, கருத்து பேசுவதில் நீங்கள் பகுத்தறிவாளர்களாகவும் ஆட்சி அமைப்பதில் நீங்கள் மிகப்பெரிய சர்வாதிகாரிகளாகவும் இருக்கிறதுனுடைய விளைவு. நீங்க அதன் காரணமாக தான் இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் உரையாட மாட்டாங்க. அதனால தான் உனக்கு வந்து ஊழல் நிறைந்த ஒரு அரசை நீ கட்டமைக்கிற. ஊழல் இருந்த அரசை நீ கட்டமைக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஊழல் என்ன பண்ணுதுனாக்கா, உன்னுடைய எல்லா விதமான மக்கள் அறிவையும் பின்னால் தள்ளி வைக்குது இல்லையா? இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, ரொம்ப சிம்பிள் கேள்வி கேட்குறேன். ராம்கிக்கு ஏன் இந்த நிறுவனத்தை ஏன் கொடுக்கணும்? இதுக்கு நீங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு காரணம் சொல்லுங்கள். போலீஸ் எல்லாம் அமைச்சிருங்க, நீதிமன்றம்லாம் வேணாங்க,
மக்கள் அமைப்பு இங்கே உட்கார வச்சுங்க, தொழிலாளர்கள் இப்படி உட்கார வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்க, இந்த அரசு வாங்க, நம்ம எல்லோரும் மொத்தமாக உட்காருவோம். உட்கார்ந்து இந்த நன்மைகளுக்காக இந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலையை நான் வந்து ஒரு தனியாருக்கு நாங்கள் தாரை வார்க்கிறோம் அப்படின்னு நீ ரொம்ப சயின்டிஃபிக்கான ரீசன் சொல்லு. அறிவியல் பூர்வமான ஒரு ரீசன் நீ சொல்லிட்டேன்னாக்கா இதை எதிர்த்து போராடுற தூய்மை பணியாளரை நம்ம வாபஸ் வர வச்சிடலாம். இல்ல அவங்க ரொம்ப அறிவியல் பேச்சுவார்த்தையில அப்ப என்ன நடந்தது? அதானே நடந்திருக்கும். என்ன நடக்குது? ஏன் ராம்கி கொடுத்தோம் அவங்க பேசியிருப்பாங்க, இவங்க எங்களுக்கு கொடுங்க, ஏன் கொடுக்க முடியாது? பேச்சுவார்த்தையில நீங்கள் இல்லை, நானும் இல்லை, நாம் அதை பேச வேணாம். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வெளியே நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், தனியாரிடம் தாரை வார்க்காது, எங்களை அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அது கிட்டத்தட்ட ஒரு தேசப்பட்டுன்னு வச்சுக்கலான்னு வச்சுங்க. நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்னை நீ வேறு யார்கிட்டையும் ஒப்படைச்சிடாருன்னு சொல்லுது. நீ தானே அப்பான்னு சொன்ன, அப்பான்னு சொன்னது நீ தானே, உன் புள்ள நான் எப்பா நான் நம்ம வீட்லேயே வேலை செய்கிறேன்ப்பா, நான் இல்லைடா நீ போய் கொத்தடிமை போய் வேலை செய்யடா, எப்பா அங்கே வந்து 12 மணி நேரம் வேலை வாங்குவாங்கப்பா, என்ன சூடு வைப்பாங்கப்பா, அடிப்பாங்கப்பா, தூங்க விட மாட்டாங்கப்பா, சாப்பாடு போட மாட்டாங்கப்பா, எனக்கு நான் நம்ம வீட்டு கழனிலே வேலை செய்கிறேன்ப்பா நான் சொன்னால் ஒரு அப்பா என்ன செய்யணும்? சரிப்பான்னு சொல்லணும். ஆனால் நீ என்ன பண்ண, இல்லை நீ அங்கே போய் வேலை செய்யணும் சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த ஃபியூடல் கிட்ட தான், அந்த நிலவோட மேல் கிட்ட தான் நீ போய் வேலை செய்யணும், அந்த பண்ணைக்கிட்ட தான் நீ போய் வேலை செய்யணும்னா அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை இப்படி இங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் போகும்போது அதை இவ்வளோ அவங்க சாதாரணமாக டீல் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இப்போது நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து ரொம்ப குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் 4-5 பஸ்ஸில் அந்த மகளிர் சில காட்சிகள்லாம் பார்க்க முடியல, அவங்களுடைய உடை மேலே கை வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதை அங்கே கூட போன அந்த வழக்கறிஞர்கள் எல்லாமும் சொல்கிறத பார்க்க முடியுது. இவ்வளோ அவங்கள அப்படி டீல் பண்ணுறதுக்கான காரணம்? அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம், இந்த முடிவுக்கு நீ எதிராக இருக்கிற, ரெண்டாவது அந்த முடிவில் உறுதியாக இருக்கிற, அப்புறம் சமரசம் இல்லாமல் இருக்கிற, ரெண்டாவது பல முறை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் நீ குறைஞ்சபட்சம் கீழே இறங்கவும் மாட்டேன்ற. அப்போது அவங்க உங்கள் மேலே அவங்களுக்கு கோபம் வருது. இது என்னென்னா, இதை தான் நம்ம சர்வாதிகார போக்குன்ற ஜனநாயகமற்ற தன்மைன்னு சொல்கிறது. திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு அமைப்பு என்ன பண்ணோன்னா ஒன்றுமே பண்ணியிருக்காது. டே ஃபஸ்ட்டே வந்து உட்காந்து என்ன ஆச்சு, அது ஏதோ இங்கே இல்லை, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் போராட துவங்கிட்டா ஒரு அரசு என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் உடனே வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டுச்சா? இது இப்போ ரொம்ப சிம்பிள் தொடர். சாம்சங் தொழிலாளர்கள் போராடுறாங்க, இந்த அரசு யார் பக்கம் நின்றுச்சு? நிறுவனத்து பக்கம் நின்னது. அங்கே சிஐடிக்கு போராடினாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது, நிறைவில் ஒரு 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அதான் யார் பக்கம் நின்றுச்சு? அரசு நிறுவனத்து பக்கத்தில் நின்றுச்சு. அதனால தான் போராட்டமே நிறுவனத்து பக்கம் தான் நின்றுச்சு. அந்த நிறுவனம் எந்த நாடு? ஜப்பான். தொழிலாளர்கள் எந்த நாடு? இந்தியா. தமிழ்நாடு. அப்போ இந்த அரசு எந்த அரசு? தமிழ்நாடு அரசு. யார் பக்கம் நின்று இருக்கணும்? நிறுவன பக்கமே போயிருக்கக்கூடாது இல்லை. அப்போ இது என்ன பண்ணியிருக்கணும்? எடுத்த எடுப்பில் என்ன பண்ணியிருக்கணும்? சாம்சங் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வச்ச உடனே என் நாட்டில் வந்து நீ தொழில் செய்கிற, என் மக்கள் வந்து அவங்களுக்கான உரிமைகளை பற்றி பேசும்பொழுது அதுக்கு உட்படுறத உன் வேலையை ஒழிய அவர்களுக்கு எதிராக போகிறது உன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடணும். அரசு எந்த விதமான உதவிகளும் அவங்களுக்கு செஞ்சிடக்கூடாது. இதுதானே நீங்கள் தானே தமிழ்நாடு கம்பெனியை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க மாட்டேங்களே அப்படிங்கிற ஒரு பார்வையை அரசு வைக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது? யாரும் இல்லை தோழர், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எந்த கம்பெனினாலும் கொண்டு வாங்க. இந்தியாவில் எவ்வளோ கம்பெனி வந்திருக்கும்? இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்லி எவ்வளோ கம்பெனிஸ் வந்திருக்கும்? இந்த கம்பெனிகளால் நமக்கு வந்து என்வரன்மெண்ட் ஸ்பாயில் ஆகிருக்குது, ஆரோக்கியங்கள் போயிருக்குது, நம்மளுடைய நிலங்களை இழந்திருக்கிறோம். நஷ்டமா லாபமா? ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படலை. இது வேற ஒரு டிபேட் நினைக்கிறேன். இல்ல வேற ஒரு யாருக்கு வேலை கிடைச்சிருக்கு, எவ்வளவு பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குன்னு பேசலாம். இல்ல இது எல்லாமே ஒரு அரசுடைய ஆட்டிட்யூட். இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தை இதுல வைக்கல. இதுல அரசு அவங்க மக்கள் கூட தான் நிக்கணும்ங்கறதுல நான் உடன்படுறேன். டிபேட் இல்ல, அங்கதான் தூய்மை பணியாளர் விஷயமும் வருது. இவங்க ருசி கண்டுட்டாங்க, வெளியே இருந்த ஆட்களை கூட்டின்னு வர வேண்டியது, அவங்கள கூட ஒப்பந்தம் போட வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து நிலங்களை இழக்கணும், வீடுகளை இழக்கணும், இவங்களுடைய எல்லா வாழ்வாதாரத்தையும் இழந்துட்டு அந்த முதலாளிக்கு உடன்படணும். இவ்வளவு ஹார்ஷா ஏன் டீல் பண்ணணும்? அதை லாபம் தான், வேற என்ன? அதாவது ஒரு அரசு அதனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு லாபத்தை அடைய விரும்புது. அந்த லாபத்தை அடைய விரும்பும் போது அது என்ன பண்ணுதுன்னா
மக்களை பற்றி அது கவலைப்படுறதில்ல. ஊழலுக்காகன்னு சொல்றீங்களா? லாபம், ம். அதுக்கு பேர் நீங்க லாபம்னு வைங்க. லாபம் அது ஒரு விதமான லாபம். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்போ அவங்க இப்படி அப்புறப்படுத்தினதுக்கான ரீசனா நீதிமன்ற உத்தரவுன்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இன்னொன்று, மக்கள் தங்களுடைய கோரிக்கைக்காக யாரெல்லாம் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இதுல இருந்து ஒரு தனியார் மையத்துக்கு போகக்கூடாதுன்னு ரெகுலராக ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்க போராடுறது ஓகே. ஆனால் நிறைய சமூக விரோதிகள் இந்த போராட்டத்துக்குள்ள வந்துட்டாங்கிற ஒரு பார்வையை வைக்கிறது எப்படி? சமூக விரோதின்னு யாரை சொல்றாங்க அவங்க? இது எப்பயுமே எல்லாரையும் சொல்றாங்க தான். திமுக போராடும் போது திமுகவே சமூக விரோதின்னு சொன்ன காலங்கள் இருக்குது இல்லையா? மற்ற ஆட்சிகள் நடக்கும்போது திமுக மக்களுக்காக போராடும் பொழுது திமுகவை சமூக விரோதின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட இருந்து எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி ஒரு மிகவும் கல்வியில் பின்தங்கிய, சமூகத்தில் பின்தங்கிய, தன்னுடைய உரிமைகளை பற்றி சிந்திக்க தெரியாத ஒரு அந்த வேலையில் இருக்கிற அவமானங்களை பற்றி, அது ஒரு அவமானம் அப்படின்னு கூட சிந்திக்க முடியாத ஒரு விலங்கை போல அவர்களை தகவமைச்சு காலகாலமாக இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்க பயன்படுத்துகிறாங்க. மலம் அள்ளுவதற்கு, குப்பைகள் அள்ளுவதற்கு, தெருகளை பெருக்குவதற்கு அப்படின்னு எல்லா விதமான அசுத்தங்களையும் செய்ய வச்சு அதை பண்ணி, அதுக்கு நீங்கள் வச்ச பேர் வந்து தூய்மை பணியாளர்னு ஒரு பேர் வச்சிங்களே ஒழிய அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது செஞ்சு வச்சிங்களா? இல்லை. இதான உண்மை. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, அந்த மக்களுக்காக, அவங்களோட துயரங்களுக்காக ஒருத்தன் வெளியிருந்து ஒருத்தன் வருவான், ஒரு பொலிட்டிஷியன் வருவான். அவன் ஒரு பெரிய டெமோக்ராட்டியாக இருப்பான். அந்த டெமோக்ராட்டி நீ சமூக விரோதின்னு சொல்லுவான், அந்த ஜனநாயக சக்தியை. அப்போ நீ அரசு அமைக்கிறதுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படும். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடும் பொழுது ஒரு மக்கள் இயக்கங்கள் வந்து அது சமூக விரோத அமைப்பாது. இது என்ன நியாயம்? இல்ல, அரசுக்கு எதிரான ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி. மக்களுக்கு எதிராக இருக்கிற நீ உன்னை எதிர்த்து பேசினா அரசுக்கு எதிரானதான் நான். ஏன்னா நான் என்ன கேள்வி கேட்கிறேன், திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேங்க. இந்த அரசிடம் வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றேன். அரசுகிட்ட வேலை செய்யாத நீ தனியார்கிட்ட போய் வேலை செய்யன்னு சொல்ற. யார் இந்த அரசுக்கு எதிரானவங்க சொல்லுங்க? எங்ககிட்ட நீ வேலை செய்யாத, தனியார்கிட்ட போய் வேலை செய்கின்றவங்க அரசுக்கு எதிரானவங்களா, மக்களுக்கு எதிரானவங்களா? இல்லை நான் அரசுக்கிட்ட தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிற இந்த மக்கள் வந்து அரசுக்கு எதிரானவங்களா? எனக்கு புரிய வைங்கன்ற எல்லாத்தையுமே இல்லை. அங்கே வந்து சில பேர் ஆதரவு தரட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளில் இறங்குறது இல்லைங்க. அரசாங்கம்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அப்போ எனக்கு என்ன புரியல. எனக்கு இதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம்னா என்னன்னு சொல்லுங்க எனக்கு. அரசாங்கம் மக்களுக்கானதாக இருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக யார் நடந்துப்பாங்க? மக்கள் இயக்கங்கள் தான் நடக்குது. உங்களை ஆட்சிக்கு வர வச்ச இயக்கங்கள் தான் நடந்துக்குது இல்லையா? உங்களை நேசித்த அமைப்புகள் தான் நடந்துக்குது. இல்லை, முதல்வரை ஒருமையில பேசுறது, நாங்கள்லாம் வந்து போராடினால தான் கலைஞருக்கு வந்து மெரினால இடம் கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறது, நாளைக்கு நீ செத்தா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்றது, இதெல்லாம் போராட்டத்துக்கு நடுவில் வேற சிலரும் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக பேசுறாங்கிற ஒரு பார்வையை ஏற்படுத்துதுல்ல. அதை வந்து நம்ம சரின்னு எப்பொழுதும் நம்ம சொல்ல, அதை நம்ம எப்பவுமே சரின்னு சொல்ல. நம்ம இப்போ என்கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்கும் போது நான் அதை சொல்லுவேன், அதை நான் சரின்னு சொல்ல வரல. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா தவறுகளுக்கும் நாம் தயாராக விடக்கூடாது அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிள்ங்க. டே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவங்க அந்த போராட்டத்தை துவங்கும் பொழுது அது சம்பந்தமான ஒரு கோரிக்கை மனுக்களை கொடுக்குறாங்க இல்லையா? அன்னைக்கே உட்கார்ந்து அது சம்பந்தமான ஒரு அரசு சார்ந்த ஒரு கூட்டங்களை போட்டு, அதுக்கப்புறம் அந்த தொழிலாளர்களை சார்ந்த ஒரு கூட்டங்களை போட்டு, சரி ஓகே உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் அரசுக்கிட்டே வேலை செய்யுங்க, உங்களுக்கான ஊதியங்கள் வந்து குறைக்கப்படாது, நீங்கள் நிரந்தரமாக்கப்படுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கைகளை ஏற்படுத்திட்டாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சமூக விரோதிக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா, தொழிலாளர் விரோதமாக நிறைய வேலைகளை செய்யும் பொழுது, அப்போ அந்த தொழிலாளி தன் சொந்த மக்களாக கருதாமல் நீங்கள் தொழிலாளர் விரோதமாக நிறைய செய்யும் பொழுது அதுக்கு எதிராக பேசுகிறவங்கள உடனே நீங்கள் சமூக விரோதிகள்னு நீங்கள் சொல்கிறீங்க, கட்டமைக்கிறீங்க. இது ஒரு பொய். நீங்கள் சொல்லுங்கள், இந்த நபர் சமூக விரோதி அப்படின்னு சொல்லுங்கள், இந்த நபர் சமூக விரோதின்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம், நீ கான்ட்ராக்ட் கொடுக்குறியே அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சமூக விரோதின்னு நாங்கள் சொல்கிறோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பொது வெளியில் பேசுவோம் வாங்க.
சேகர் பாபு அவர்கள்ட்ட செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கும்போது நீங்க யாரு என்னன்னு கேட்கிறாரு. நீலம் அப்படின்னோடனே வந்து நான் பத்திரிகையாளர் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கலன்னு சொல்றது. ஏன் அவர் நீலம் அமைப்புன்னு சொன்னோடனே அவர் ஒரு கோவப்பட்டு பேசினார்? நீலம் அமைப்பு குறித்து அவருக்கு என்ன மாதிரியான கருத்து இருக்குது எனக்கு தெரியாது. ஆனால் நீலம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு அம்பேத்கரிய வழிவந்த ஒரு அமைப்பு இல்லையா? ஒருவேளை அவருக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குமானால் கூட அது ஒரு அம்பேத்கரிய அமைப்பு இல்லையா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தானே கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. வைக்கும்பொழுது ரொம்ப தோழமையாக சொல்லுங்கள், உங்கள் கேள்விகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பதில் சொல்லியிருக்கலாம். ஆனால் யார் எங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், யார் எங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். பார்ப்பனியம் என்பது, சனாதன தர்மம் என்பது ஒரு நபர் சார்ந்தது அல்ல, அது குணம் சார்ந்தது. நீங்கள் சனாதன தர்மத்தை வாழ்நாள் முழுதும் எதிர்ப்பீர்களானால் பார்ப்பனியத்தை வாழ்நாள் முழுதும் எதிர்ப்பது தான் உங்களுடைய அமைப்பு கொள்கை என்றால், யார் எதிரி வந்து உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் பண்ணால் கூட நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அது ஒரு அரசனுடைய கடமை. ஆனால் அப்படி பதில் சொல்லாதுன்னா அப்போ அந்த அரசு வந்து அது பகை உள்ளத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நேற்று அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது சில செயற்பாட்டாளர்கள், சில ஊடகவியலாளரோட கேமராக்கள்லாம் பறிக்கப்பட்டதுன்னு சில செய்திகள் வருது. சில செயற்பாட்டாளர்கள் என் கையை உடைச்சிட்டாங்க, ஒரு 20 யூனிஃபார்ம் போடாத பெண்கள் வந்து என்னை தாக்குனாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அதீதமாக இருக்கு. ஒரு மக்கள் போராடும் போது கூட உட்காந்துருக்குறாங்க, அவங்களோட பேசுகிறாங்கிறதுக்காக இவ்வளோ ஹார்ஷாக டீல் பண்ணுறாங்க. இல்லை, நீங்களும் அவங்கள பார்த்துட்டு வந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இப்போ என்னன்னா இந்த இந்த நடவடிக்கையில் என்னவா இருக்குதுன்னாக்கா, ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு அரசுக்கிட்ட இருந்து நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கிட்ட இருக்கிற ஆட்டிடியூட் மாதிரியே இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நான் விரும்பி உருவாக்கின ஒரு அரசு என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான கேள்விகளை நான் எழுப்பும் பொழுது, நான் எதிர்த்த அமைப்பை விட மோசமான ஒரு அமைப்பாக மாறும் பொழுது எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் உருவாகுது. இனிமே இந்த ஆட்சியின் கீழ் எங்களுடைய ஜனநாயக வாழ்க்கை நிச்சயிக்கப்படாதது அப்படின்ற டவுட்ஸ் எனக்கு வந்துனே இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது தோழர். நீ யார் பேசுறது? உன் பேர் சொல்லு. உட்காருங்க தோழர், உட்காருங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்திருக்கீங்களா? உட்காருங்க தோழர். இஸ்லாமிய அமைப்பில் வந்துருக்கு தோழர். நம்ம எதிராலாம் போக மாட்டோம் தோழர். என்ன தோழர், நாம எல்லாம் ஒரு கருத்து உள்ளவங்க, ஒரு பண்பு உள்ளவங்க. உட்காருங்க தோழர். கண்டிப்பாக நீ இப்படி வந்து பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு ஒரு அரசு நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நான் உருவாக்கின அரசுங்க. நாளைக்கு தேர்தல் முடிஞ்சு தோல்வி அடையும் பொழுது நீங்கள் எங்கே நிற்பீங்க கூட? இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரிங்க. அது யார் மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவர்கள் தோல்வி அடையும் பொழுது இன்னைக்கு எடப்பாடியினுடைய நிலைமை என்ன? அவரு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஸ்டெர்லைட் தொழிலாளர்கள் பாதித்த போது எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நீங்க சொல்லுங்க தோழர். டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டெர்லைட்ல எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எவ்வளவு மோசமான விரோதிகள் உள்ள போயிட்டாங்க. தூத்துக்குடியில் 2 பேர் லாக்அப் டெத். அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னாச்சு? இதுதான் டெமோக்ராட்டி. நீ அந்த 5 வருஷத்துக்குள்ள நீ என்னன்னாலும் பேசலாம், என்னன்னாலும் நீ செய்யலாம். ஆனால் தோல்வி அடையும் பொழுது திரும்பவும் எங்கே வந்து நிற்ப? நாங்கள் திரும்ப என்ன கேட்குறோம்னா, நாம் வந்து ரொம்ப மோசமாக இந்த மக்கள்கிட்ட நடந்துக்கிறோம். சரி, திரும்ப ஓட்டு கேட்டு எங்கே வருவீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. எல்லாருமே வச்சாங்க அந்த கேள்வி. ரொம்ப ஜனநாயகபூர்வமாக. இன்னும் 6 மாதம் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும். 1 வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கும் போதே இப்படி டீல் பண்றாங்க. 1953 பிறகு அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்காதுரா, அவன் நம்மளை வந்து அந்த இஷ்யூவில் நமக்கு எதிராக பேசணுவனுங்க அப்படின்னு சொல்லுவியா? அன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கிற கிளைச்சலாளர் வந்து ஓட்டு கேட்பான்ல, ஓட்டு போட சொல்லுவான்ல. அது பயம் ஏன் வரல? இப்போ அதை தான் சொல்கிறேன்னே. தேர்தல் வந்து இவங்க முதலாளிகளோடு சேர்ந்து நடத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு தேர்தலை மக்களோடு சேர்ந்து நடத்தினார்கள். அதனால் மக்கள் மீது பயம் இருந்தது. இப்பொழுது தேர்தலை முதலாளிகளோடு சேர்ந்து நடத்துகிறார்கள். அதனால் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம், எந்த கூட்டணி எப்படி உடைக்கலாம், யாரை விலை கொடுத்து வாங்கலாம், யாரை வந்து தோல்வி அடைய வைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு புகைப்படம் நேற்று இரவுலேருந்து சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய விமர்சனத்திற்கு ஆளாயிருக்கு. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இப்படி ஒரு போராட்டம், அவங்களை அப்புறப்படுத்துறது, காவல்துறையினோட அத்துமீறல் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில்
கூலி டீமை முதல்வர் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம். முதல்வருக்கு பல்வேறு பணிகள் இருக்குது. நீ இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது இல்லையா? அப்போது ஒரு பக்கம் ஒரு திரைப்படம் சம்பந்தமான ஒரு அழைப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு அடிப்படை உரிமைகளுக்கான அழைப்பு இருக்குது. ரெண்டுத்திலும் சமமாக கவனம் செலுத்தும் போது இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்படுது. ஆனால் ஒன்றை அனுமதிச்சும் இன்னொன்றை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த விமர்சனங்கள் வருது, அவ்வளவுதான். அப்போ ஆளுபவர்கள் தான் இதில் ரொம்ப அக்கறையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்ற. கூடிய வரைக்கும் ஆளுபவர்கள் கோபப்படாமலும் எல்லா பிரச்சனைகளும் போலீஸ் வச்சு சரி பண்ணணும்னு நினைக்காம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழகம் இல்லை, இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும்ன்ற மூன்றாம் உலக நாடுகளில் தன் மக்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடும் போது போலீஸ் தலையிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். போலீஸ் தலையிட்டுச்சுனாக்கா அந்த மக்களை அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள்னு அர்த்தம். மக்கள் ஒன்று கூடும் பொழுது அங்கே கூடி நிற்க வேண்டிய யார் தெரியுமா? அவர்களிடம் வாக்கு பெற்றவர்கள் தான். அந்த பகுதி எம்எல்ஏ வந்துடணும், அந்த பகுதி சேர்மன் வந்துடணும், அந்த பகுதி வார்டு மெம்பர் வந்துடணும், அந்த பகுதி மேயர் வந்துடணும், அந்த பகுதி அமைச்சர் வந்துடணும், அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே அங்கே வந்துடணும். போலீஸ்க்கு அங்கே வேலை இல்லை. போலீஸுடைய வேலை என்னென்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல தொந்தரவாக இருக்கிறாங்க, அதை அதுக்கு மட்டும்தான் அவங்க வேலை. இந்த பக்கம் ஓரமாக நின்று போராடுங்க, நண்பர்களே தயவுசெய்து இந்த பக்கம் நின்று போராடுங்க, இப்போ மற்றவங்களுக்கு வழி விடுங்க, யாருக்கும் தொந்தரவு அமையாதுங்க. அதில் யாராவது தவறானவர்கள் உள்ளே போந்து ஏதாவது இது ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிறவங்ககிட்ட அவங்கள கண்காணிக்கிறது மட்டும்தான். இது எல்லாமே நீங்கள் செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்க. அவங்க மக்கள் அரசு பேசி ஒரு முடிவெடுப்பாங்க. முடிவெடுக்காத போது மீண்டும் போராட்டத்தை தொடர்வார்கள், திரும்ப பேசுவார்கள். முடிவெடுக்காத போது திரும்ப போராட்டத்தை தொடர்வார்கள். போராட்டத்தை தொடர்வதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அரசு தொடர்ந்து பேசுவதற்கு அரசனுடைய கடமையாக இருக்கிறது. இதுக்கு இடையில காவல்துறைக்கு இங்கே என்ன வேலை? நீதிமன்றத்துக்கு என்ன வேலை? அப்படியே யாராவது ஒருத்தர் நீதிமன்றத்தை அணுகுனாங்க, நீதிமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அரசு தான். உடனே நீதிமன்றத்தினுடைய அந்த ஆணையை எடுத்துக்கிட்டு மக்களை அப்புறப்படுத்துறது இல்லை, போராடுகின்ற மக்களை அப்புறப்படுத்துறது இல்லை. அப்படி ஒரு பொதுமக்களுக்கான தொந்தரவு இங்கே நிகழுமானால் அரசு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், இனிமே அது நடக்காது, அது அரசு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி எம்எல்ஏ போய் சொல்லிட்டு அந்த பகுதி மேயர் போய் சொல்லிட்டு திரும்ப மக்களோட உட்கார்ந்துறதுல இருக்குது இல்லை. சரி, எல்லாமே உள்ளே வந்துடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப ஈஸிங்க. இது என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இந்த போராட்டம் குறித்தும் சமூகம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக தெரிவிச்சிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களையும் நேரத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.